நம்முடைய கர்த்தர் மிகவும் நல்லவர். சத்தமாய் ஆமேன் சொல்லுவோம். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். இந்த வருஷத்தை, ஒரு வருஷத்தை கடந்து வருவது என்கிறது அவ்வளவு சுலபமானதே அல்ல. ஆண்டவரே நம்மோடு கூட இருந்தார். ஆண்டவரே நம்மை நடத்தினார். கர்த்தர் இனியும் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். எவ்வளோ நல்ல தேவன் அல்லவா? எவ்வளோ நல்ல தேவன். குப்பையில் கிடந்த, தாழ்மையிலே கிடந்த, பிரயோஜனம் மற்றிருந்த, சிலருடைய பார்வைக்கு நம்ம ரொம்ப அற்பமாக தெரியும். சிலருடைய பார்வைக்கு இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு உங்களை நினைப்பாங்க. ஆனால் நான் நம்புகிறேன், மாணிக்கம் சில நேரத்தில் அழுக்கில் தான் கிடக்கும். சில நேரத்தில் முத்துக்கள் எடுக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல இடங்களில் எடுக்க மாட்டாங்க. சிலது ரொம்ப மோசமான இந்த டிச்சு க்ளீன் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா, க்ளீன் பண்ணும்போது இந்த அடியில் இருக்கிற மணலை மட்டும் எங்களுக்கு வேணும்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த மணலை எடுத்து கொண்டு போய் மாடியில் அந்த டிச்சில் இருந்து எடுத்து மாடியில் கொண்டு போய் காய வைப்பாங்க. காய வச்சுட்டு ஒரு 2 days தாண்டி இந்த தண்ணி இறங்கினதுக்கு பிறகு அதில் உட்காந்து நோண்டிகிட்டே இருப்பாங்க பாருங்கள். அதில் சில கல்லெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அது ரொம்ப காஸ்ட்லியான விலை போகும். அது நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் நீங்கள் சில நேரத்தில் அவமதிக்கப்படும் போது நான் நம்புகிறேன், நீங்கள் நல்லது அப்படின்னு நினைங்க. நம்முடைய தேவன் நல்ல கல்லை எடுத்து மூளைக்கு வைக்கிறது வரல. ஆகாது என்று தள்ளின கல்லை தலைக்கு மூளை கல்லாய் மாற்றுகிறவர் கர்த்தர். அது கர்த்தராலே ஆகும். நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். உங்களை ஆகாதுன்னு தள்ளுறாங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை எடுக்க போறாருன்னு அர்த்தம். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை அற்பமாக நினைக்கிறாங்களா? உங்களை ஆகாதுன்னு தள்ளுறாங்களா? உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு உங்களை பிரயோஜனப்படுத்த போறாரு, சாட்சியா மாற்ற போறாரு. ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறாரு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. ஒரு நாள் இந்த சத்தத்தை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று உங்கள் வாய் ஒரு நாள் சாட்சி சொல்லும். நீங்கள் உங்கள் வாயிலே சொல்ல போகிற சாட்சி, கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 10 டைம் விசுவாசத்தில் சிலர் அறிக்கை செய்யுங்கள், சிலர் நடந்ததை சொல்லுங்கள். கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். பெரியவராகிய கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். பெரியவராகிய கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை இன்னும் செய்ய போகிறார். இதிலும் பெரிதானவைகளை காண்போம், சீக்கிரமாய் காண்கும். பத்திரங்களுக்கு உங்களுக்கு கையெழுத்து போடப்படும், வீடுகள் திறக்கப்படும், குழந்தைகள் பிரதிஷ்டை பண்ணப்படும், திருமண காரியங்கள் கைகூடி வரும், சரீரத்திலே சுகங்கள் உண்டாகும், அநேக நாட்களாய் காத்திருந்த காரியங்கள் கைகூடி வரும். ஆமேன் சொல்லுங்கள். ரொம்ப அழகான, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ரொம்ப நல்ல ஒரு பாடல். யோபு போல புடமிடப்பட்டாலும், இன்னல்கள் அவமானங்கள் சூழ்ந்தாலும் உயிரோடு இருக்கும் கர்த்தர் காண்கிறார். நம் இருதயத்தினுடைய நிறைவையெல்லாம் சரி செய்வார். ஆமென். சேர்ந்து பாடி. யோபு போல் புடமிடப்பட்டாயோ, இன்னல்கள் அவமானங்கள் சூழ்ந்ததோ. யோபு போல் புடமிடப்பட்டாயோ, இன்னல்கள் அவமானங்கள் சூழ்ந்ததோ. உயிரோடு இருக்கும் கர்த்தர் காண்கிறார், உன் சிறையிருப்பை மாற்றுவார். உயிரோடு இருக்கும் கர்த்தர் காண்கிறார், உன் சிறையிருப்பை மாற்றுவார். பாடுவோம், இரட்டிப்பான நன்மை இன்றே வரும், இரட்டிப்பான நன்மை இன்றே வரும். பாடுவல்ல, இரட்டிப்பான நன்மை இன்றே வரும், இரட்டிப்பான நன்மை இன்றே வரும், இரட்டிப்பான நன்மை இன்றே வரும், இரட்டிப்பான நன்மை இன்றே வரும். வெறும் கையனாய் நீ மாறி போனாலும் நாள்தோறும் உந்தன் கர்த்தரை துதி. ஒருபோது நம்பிக்கை விடாமல் அவர் பொற்பாதம் பற்றி கொண்டால் போதும்.
வெறும் கையனாய் நீ மாறி போனாலும் நாள்தோறும் முந்தன் கர்த்தரை துதி. வெறும் கையனாய் நீ மாறி போனாலும் நாள்தோறும் முந்தன் கர்த்தரை துதி. ஒருபோதும் நம்பிக்கை விடா பொற்பாதம் பற்றிக் கொண்டால் போ. ஒருபோதும் நம்பிக்கை விடாமல் அவர் பொற்பாதம் பற்றிக் கொண்டு விசுவாசத்தோடு கைய மேல இரட்டிப்பான நன்மை இன்றே வரும். பட்ட பாடுகளுக்கு வருகிற ஆண்டு இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருவார். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நீர் வடித்த கண்ணீருக்கு ஓ இரட்டிப்பான நன்மை இன்றே வரும். இரட்டிப்பான விசுவாசத்தோட அப்பாவை பார்த்து இரட்டிப்பான நன்மை இன்றே வரும். ஓ இரட்டிப்பான நன்மை இன்றே வரும். இரட்டிப்பான நன்மை இன்றே வரும். இரட்டிப்பான நன்மை இன்றே வரும். தோல் முதலானவை அழுகி போனாலும் உன் சொந்த பந்தங்கள் விலகினாலும் தோல் முதலானவை அழுகி போனாலும் சொந்த பந்தங்கள் விலகினாலும் நீ கர்த்தரை நிந்திக்காமலே உன் நித்திரையிலும் அவரை பாடு. நீ கர்த்தரை நிந்திக்காமலே உன் நித்திரையிலும் அவரை இப்ப கைய மேல திடீர் இரட்டிப்பார் நன்மை இன்றே வரும். அப்பனே இப்போ பாடிக்கொண்டிருக்கும் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டா. பரலோகத்திலிருந்து ஒரு கையெழுத்து போடப்பட்டு இதோ என் மகளுக்கு 2 மடங்கு பலன், வடித்த கண்ணீருக்கு 2 மடங்கு பலன், பட்ட கஷ்டங்களுக்கு 2 மடங்கு பலன், எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியங்கள் சொல்லிக்கொண்டே இரட்டிப்பான் நன்மை இன்றே வரும். இரட்டிப்பான நன்மை இன்றே வரும். இரட்டிப்பான நன்மை இன்றே வரும். இரட்டிப்பான நன்மை இன்றே வரும். ஹல்லேலூயா. நம்ம காத்திருக்கிறதுக்கு ஆண்டவர் 2 மடங்கு பலன் தருவார். யோபுனிடத்துல இருக்கிறத எடுக்கணும்னு பிசாசு நினைச்சான், ஆனா ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாரு. ஆமென் சொல்லுவோம். இந்த உலகத்துல இருக்கிற சில மனிதர்கள் நம்மிடத்துல இருக்கிறத எடுக்கலான்னு தான் நினைப்பாங்க. அவன்கிட்ட இருக்கிறது போனா நல்லா இருக்குமே, அதுக்கு தான் சந்தோஷப்படுவாங்க, அதுக்கு தான் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா நான் நம்புறேன், நமக்கு இருக்கிறத எடுக்கணும்னு நினைக்கும் போது நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களிடத்துல இருந்ததை எடுத்தது மட்டும் இல்லை, இனியும் இருக்கிறத எடுத்துடலாமா? உங்களை வெறுமையாக்கணும், உங்களை சும்மா அனுப்பணும், எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்களை வெறுமையா விடணும்னு நினைக்கலாம். அது ஒரு ஸ்பிரிட். லாபானை குறித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய மருமகன் தானே, அதுவும் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் திருமணம் பண்ணின மருமகன். கொடுத்தா யாருக்கு கொடுக்க போறாரு? பிள்ளைகளுக்கு தான் கொடுக்க போறாரு. சாப்பிட்டா யார் சாப்பிட போறா? பேர பிள்ளைங்க தான் சாப்பிட போறாங்க. அவர் அந்த பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகள் தான், அவனுடைய மகனும் அவனுடைய பிள்ளை தான். ஆனா அந்த லாபானுக்கு தன்னுடைய மகனுக்கு கொடுக்கணும்னு எண்ணம் வந்துருச்சு, ஆனா தன்னுடைய மகள்களுக்கு கொடுக்கணும்னு எண்ணம் வரல. பாருங்க, வேண்டாம், எப்படியாவது அவங்க மருமகனை ஏமாத்தி ஏற்கனவே 10 முறை சம்பளத்தை ஏமாத்தி இருக்கிறாரு. பாருங்க, எந்த மாமனாராவது தன்னுடைய மருமகனுடைய 10 முறை சம்பளத்தை ஏமாத்துவாரா? ஆனா அந்த லாபான் அவனுடைய 10 முறை சம்பளத்தை ஏமாத்தின. சொல்லும் போது வருத்தமா சொல்றாரு, 10 முறையா சம்பளத்தை ஏமாத்துனீங்க, 7 வருஷம் உங்க 2 பிள்ளைகளுக்காக நான் வேலை செஞ்சேன், அதற்கு பிறகு களவா போனதெல்லாம் என்கிட்ட வாங்கிட்டீங்க, திருட்டு போனதெல்லாம் என்கிட்ட வாங்கிட்டீங்க, மிருகங்கள் சாப்பிட்டதெல்லாம் என்கிட்ட வாங்கிட்டீங்க. இத்தனை நடந்தும் நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்க, ஆனா கர்த்தர் எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சார்.
சார் எவ்வளோ நல்ல ஆண்டவர். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மட்டும் நம்மளை கைவிட்டிருந்தா நான் நம்புறேன் நம்மளை நிறைய பேர் ஆண்டி ஆக்கியிருப்பாங்க. சொல்லுவாங்கல்ல, அவ்வளோ ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருப்பாங்கன்னு வைங்களேன். உங்களை எல்லாத்தையும் எடுத்து மொத்தத்தையும் எடுத்துட்டு வெறுமையாக அனுப்பியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருந்து நமக்கு பாதுகாக்கக்கூடிய கிருபையை கத்தத்தான். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் யாராவது எல்லாத்தையும் எடுத்திருக்கலாம், எல்லாம் கொண்டு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், உனக்கு நான் 2 மடங்கு நான் பலன் தருவேன். ஆமென். கடந்த நாட்களில் ஒரு சின்ன ஒரு பிக்சர் நான் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அதில் நிறைய அர்த்தங்களை நான் கற்றுக்கொண்டேன். அப்படின்னா, ஒரு மனுஷன் ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஒரு துரங்கத்தை தோண்டிகிட்டே போகிறாரு. அப்போது தோண்டினவர் கொஞ்ச தூரம் போன உடனே ரொம்ப களைச்சு போய் அகைன் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் அங்கே விட்டுட்டு அவர் ரிட்டர்ன் ஆகுறாரு. ஆனால் இன்னொருத்தர் அதற்கு கீழேயே அந்த சுரங்கத்தை தோண்டிட்டு போகிறாரு. தோண்டி அவர் தோண்டின இடத்த கொஞ்சம் தாண்டிட்டார். தாண்டி போனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப அழகான ஒரு வைரம் கிடைக்குது. அப்போது உலகத்தில் இருக்கிற மனுஷன்தான் அந்த ஃபோட்டோவை வரைஞ்சிருக்கிறான். சில நேரங்களில் நம்ம ரொம்ப நாள் காத்திருக்கும் போது நம்ம சோர்ந்து போயிடுவோம். அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம விட்டுடலாம், இதுக்கு மேலே நம்ம ஜெபம் பண்ண வேண்டாம், இதுக்கு மேலே நம்ம முயற்சி எடுக்க வேண்டாம்னு நினைப்போம். ஆனால் நான் நம்புகிறேன், இல்லை, அந்த அதிசயம் நடக்கிற வரை கர்த்தர் உங்களுக்கு எருசலேமை அவர் ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விடமாட்டேன் என்று ஒரு வைராக்கியம் மட்டும் தேவ பிள்ளைக்கு இருக்குமானால் நான் நம்புகிறேன், உங்களை கனப்படுத்தவும் உங்களை மேன்மைப்படுத்தவும் என் கர்த்தர் நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். கடந்த பல மாதங்களுக்கு முன்பாக இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் இந்த குழந்தை பாக்கியத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணோம். அப்போ 10 ஆண்டுகளாக அவங்க நேரடியாக சாட்சி சொல்கிறேன்னு இருக்காங்க. அது இன்னும் ரொம்ப வெயிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 10 ஆண்டுகளாக ஒரு ஃபேமிலிக்கு குழந்தை இல்லை. அப்போ இனி குழந்தை பிறக்காது என்கிறத அளவுக்கு அவங்க சரீரம் போயிடுச்சு. ஆனால் இந்த ஜெபத்தில் கண்ணீரோடு அட்டன் பண்ணாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். செக் பண்ணி பார்த்தா இல்லை, அந்த பேபி சரியான இடத்துல ஃபார்ம் ஆகலை, அதனால அடுத்து ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு அது இல்லைன்னா நம்ம அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டாங்களே. அப்போ இவங்க ரொம்ப வருத்தத்தோடு, ஆண்டவரே இத்தனை நாட்கள் தாண்டி இத்தனை வருஷங்கள் தாண்டி எனக்கு கிடைச்சிருக்கு, அதுவும் ஜெபத்தின் மூலமாக கிடைச்சிருக்குது, அதனால் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு இதை தருவீங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அடுத்த டைம் டெஸ்ட் பண்ண போகும்போது ஒரு ஆச்சரியம் காத்திருந்து, உங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை, ட்வின்ஸ் இருக்கு அப்படின்னு. ஆனால் அவங்க சொன்னாங்களாம்மா, அது பயப்படு, இல்லை 2 இருக்கிறனால நீங்கள் ஏற்கனவே 10 இயர்ஸ் தாண்டி இது பலவீனமாக இருக்கும், அந்த குழந்தைய பெத்தெடுக்க முடியாது, அதனால 2 மாதம் பார்ப்போம், கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ண வேண்டியதுதான் வரும், சரியான வளர்ச்சி குழந்தைக்குள்ளே போக வாய்ப்பில்லை அப்படின்னாங்களாம். 7 மாதத்திலே அவங்களுக்கு ரொம்ப, இப்போ 7 மாதத்திலே ரொம்ப கஷ்டமாகி அந்த குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலை. நார்மலாக இருக்கிற குழந்தைய 7 மாதம் வயிற்றுக்குள்ளேருந்து எடுக்க முடியாது. எடுத்தால் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை, ரொம்ப நாள் இன்குபேட்டரில் வச்சு தான் அதை பாதுகாப்பாங்க. அப்போ இதுக்கு 2 குழந்தைன்னும் போது தாயினுடைய ஃபுட்டு 2 பேருக்கு போகிறதுனால ரொம்ப பலவீனமாக இருக்கும், குட்டியாக இருக்கும். அதனால டாக்டர்ஸ் இது சாத்தியமே இல்லைனாங்களாமா. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த 2 குழந்தைங்களும் சுகமாய் பிறந்து இன்னைக்கு கர்த்தர் கிருபையில் அதை வளர்த்துட்டு இருக்காங்க. கர்த்தருக்கு சித்தமானா அவங்க சீக்கிரமாக சாட்சி சொல்லுவாங்க. அப்போது நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு, கர்த்தர் வருகிற ஆண்டு நீங்கள் இழந்ததை கர்த்தர் 2 மடங்கு, சத்துருவினால இழந்தது, மனுஷனால இழந்தது, நண்பர்களால இழந்தது, உங்க ஞான குறைவினால் இழந்தது எல்லாவற்றையும் நன்றாய் கரங்களை தட்டும் போதே பரலோகத்திற்கு அந்த விசுவாசம் போய் சேரட்டும். கர்த்தர் 2 மடங்கு ரெட்டிப்பாய் 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 ரெட்டிப்பாய். அவர் வறண்ட நிலங்களை நமக்கு நீரூற்றாய் மாற்றுகிறவர், அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுகிறவர். இந்த பாடலை பாடும்போது துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவை சம்பூரணமாய் மாற்றுகிறவர். இந்த வருஷத்தினுடைய முடிவு வரைக்கும் நம்மை வெற்றியாய் கொண்டு வந்த கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்த போகிறதற்காய், அற்புதமாய் நடத்த போகிறதற்காய் வருகிற வருடத்திலே வறண்ட நிலங்களை நீரூற்றாய் கர்த்தர் மாற்ற போறார். அந்த நம்பிக்கையோடு
வறண்ட நிலங்கள் நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் பாடுங்க. ஓ வறண்ட நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எஸ், முழு பலத்தோடு அறிக்கை செய்ய பகலம். Praise the Lord. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உங்க சத்தம் பரலோகம் வரைக்கும் போய் எட்டட்டுமே. அறிக்கை செய்யுங்க சிஸ்டர், பிரதர், அறிக்கை செய்யுங்க. ஆகும் எல்லாமா இயேசுவே ஆண்டவரே உம்மாலாகும். பாடு பாடு. என்னை மாற்றுவதற்கு உங்களாலா, என்ன நடத்துறதுக்கு உங்களாலா. சொல்ல 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 அந்த கிருபை இயேசுவே எவ்வளவு பெரிய காரியமாயிருந்தாலும். ஹalleluya.